அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசி நேயர்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அடுத்த 31 நாட்கள் இனி முன்னேற்றம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில். அப்படி நிகழ இருக்கும் அக்டோபர் மாத பலன்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நன்மை செய்யும் கிரகங்களை உங்களுக்கு அதிக சுபபலம் பெற்றுள்ளதால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே இருந்த வீண் செலவுகள் குறையக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நிலவுங்க. சுப நிகழ்ச்சிகள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு அளித்துள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றி உங்களால் வெற்றி காண முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கியம் நல்லபடியாகவே நீடிக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேஷராசியினருக்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் இந்த மாதத்தினுடைய 2 மற்றும் 3ஆம் வாரங்கள்ல எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க குரு பகவான். அது மட்டும் இல்லாம செவ்வாயினுடைய சஞ்சார நிலை அனுகூலமாக உள்ளதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளதுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 31 நாட்கள், அதாவது அந்த மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்றுள்ளதால அலுவலக சூழ்நிலை என்பது அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகள் ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இந்த ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மன நிறைவை அளிக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசாங்க பணியாளர்கள் அதிக நன்மைகளை பெறுவாங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் அதன் காரணமாக இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால சந்தைகள்ல கடுமையான போட்டிகள் இல்லவங்க இருந்தாலும் கூட உங்களுடைய விற்பனையை அல்லது லாபத்தையோ அவை பாதிக்காது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும்
மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல அளவோடு புதிய முதலீடுகள்ல ஈடுபடலாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் உற்சாகம் அதிகரிக்குங்க. ஒரு சிலர் இந்த தொழில் மற்றும் வியாபார நிமித்தமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக இருக்கு. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே சுக்கிரன் தான் கலைத்துறைக்கு அதிகார கிரகம் ஆவாருங்க. அவர் சாதகமாக இல்லைங்க. அதனால் கலைத்துறையினர் இந்த காலகட்டங்களில் சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. ஓரளவு நீங்கள் நிம்மதிகளை எதிர்பார்க்கலாம், நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், நாதஸ்வர கலைஞர்கள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. புகழ் ஓங்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சுக்கிரன் ஆதரவாக இல்லைங்க. இருப்பினும் செவ்வாய், சனி மற்றும் சூரியன் ஆகிய மூவரும் சாதகமாக இருக்கிறாங்க. இம்மூன்று கிரகங்களும் அரசியல் துறையில் அதிகாரம் உண்டுங்க. இதனால் கட்சியில் ஆதரவு நீடிக்குது. இருந்தாலும் கூட மேல்மட்ட தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டார்கள். இது உங்களுடைய மனதை பாதிக்கும். வேறு கட்சிக்கு மாறிவிடலாமா என்ற எண்ணம் இரவு பகலாக மனதை அரிக்குங்க. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த அக்டோபர் மாதம் அரசியல் துறையினருக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகம் மாறிய புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால பாடங்கள்ல மனதை செலுத்துவது மிக கடினமாக இருக்குங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோம்பலும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல நீங்கள் உண்டு, உங்களுடைய கல்வி உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. அரசாங்க சலுகைகள் வயல் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க. இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் இருக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே குரு பலம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் நங்கையருக்கு நல்ல வேலையும் அமையுங்க. உடல் நலன முன்னேற்றத்தை காணலாம். வயோதிக ஸ்திரீகள் மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி போன்றவை குறையுங்க. அதே போல் மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் காலையில் கந்த சஷ்டி கவசம் ஒரு சர்க்கமாவது பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.